பித்ரு தோஷங்களை அடியோடு நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள். ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தாய் தந்தருக்கு நிறைய குடும்பங்கள்ல நம்ம பாக்குறோம். வயசான காலத்துல அவங்க ரொம்ப படாத பாடு கஷ்டப்பட்டு இறந்திருப்பாங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில நல்லா செல்வ செழிப்போட எந்த குறைகளும் இல்லாம அந்த குடும்பம் அமைதியா நிம்மதியா வருது அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவும் கூடவே இருக்கும். யார் தாய் தந்தைய கடைசி வரைக்கும் இறுதி வரை கண் கலங்காம பாத்துக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக மிக நன்றாக இருக்கிறத நம்ம கண்கூடா நிறைய குடும்பங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கும் தெரியும். அப்ப இருக்கிறப்ப நமக்கு கிடைக்க அந்த ஒரு செய்யக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை, அல்லது அவங்க திடீர்னு கூட இறந்திருக்கலாம். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தை அமாவாசைக்கு என்ன சிறப்பு இருக்கு? வருஷத்துல 12 அமாவாசைகள் வந்தாலும் ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசையும், புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசையும், தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மத்த அமாவாசைகள்ல மற்ற நாட்கள்ல நீங்க இறந்தவங்களுக்கு செய்யணும்னா, திதி கொடுக்கணும்னா, அந்த திதியை அவர்கள் இறந்த திதியை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அதை வச்சு வருஷம் வருஷம் கரெக்டா கொடுத்துட்டே வரணும். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு மிகுந்த சிரமம் வரும். ஆனா அதே சமயம் நீங்க தர்ப்பணம் மட்டும் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு பாதிப்புகள் வர்றது இல்லை. முடிந்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க எல்லாம் ஒவ்வொரு அமாவாசையும் சூரியன் உதித்த பின்னால சூரியனை பார்த்து தாய் தந்தைக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வர்றீங்களோ, நீங்க பெரிய அளவுல பண்ண வேண்டாம். எள்ளும் தண்ணீரும் விட்டா போதும். ஏன் இந்த எள்ளும் தண்ணீரும்? அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த பித்ருக்களுக்கு ரொம்ப பசியும் தாகமா இருக்கும். அப்ப அந்த பசிய போக்குறதுக்காக அந்த எள்ளும், தாகத்தை தணிப்பதற்காக அந்த நீரும் தான் அவங்களுக்கு அந்த உணவு. அப்ப இருக்கிறப்பதான் நம்ம செய்ய முடியல. இந்த ஒரு சின்ன ஒரு உதவியாவது நம்மளால அவங்க இறந்த பின்னாடி நம்மளால செய்ய முடியும் இல்லையா?